மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். தொழிலாளர் வாரத்தில் உழைப்பில் உண்மை நன்மை என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, தொழிலாளர் வாரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் திருவாளர் ஜான் பெனட் அவர்கள். அவர்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் சார். உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆக்சுவலாக மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு புதிய முகமாக இருக்கும். பட் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்யக்கூடிய எங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். குறிப்பாக கடந்த ஆண்டு மாதா தொலைக்காட்சி வந்து பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி எடுத்து பண்ணப்போம். ஸோ அதில் உங்களுடைய உடன் ஒத்துழைப்பு வந்து ரொம்ப பெருசு. கண்டிப்பாக அதை நாங்கள் மறக்கவே இல்லை. அதுபோல் இன்னும் பல நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். பார்த்துருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் பேர் என்னன்னு நான் சொல்லிட்டேன். உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் சொல்லியிருக்கேன் சார். என்னோடய பேர் வந்து ஜான் பெனட். பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மீனவ கிராமத்திலேருந்து வரேன். என்னோட ஊர் வந்து வாணியக்குடி, குளச்சல். நம்ம அது கோட்டார் மறை மாவட்டத்தில் குளச்சல் வட்டம், அதிலேருந்து வரேன். அங்கே வந்து அப்பா மீன் பிடி செய்யக்கூடியவங்க, அம்மா வந்து வீட்டு பணிகளை மேற்கொள்ளக்கூடியவங்க. எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் வந்து என்னோட சேர்த்து 8 பேர். நான் 2வது. அக்கா பெபின் சர்மல், அப்புறமா நான், அப்புறமா தம்பி ஜோசப் வினி. அதுக்கு கீழே எல்லாமே தங்கச்சிங்க. அதில் தங்கச்சி ஒரு ஆள் சிஸ்டராக இருக்காங்க. அவங்க சஃபையா கான்வென்ட்டில் இருக்கிறாங்க. அங்கே பெங்களூரில் அவங்களோட இது இருக்குது. ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்குது இது. அப்புறமா இங்கே பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் இங்கே பண்ணிகிட்ருக்கிறேன். சென்னையில் இருக்கிறேன். இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த தொழில்? 2007 வந்தேன். ஆனால் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளால், நான் சிவில் அந்த ஃபீல்டுக்குள்ளால் வந்து 2002 உள்ளால் வந்துட்டேன். ஓகே. நான் படித்தது எல்லாமே நாகர்கோயிலில் தான். நான் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் தான் படித்தேன். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். அதுவே ஒரு போராட்டம் தான். எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எடுத்து ஓரளவுக்கு வந்துட்டோம். அங்கே வந்தோடனே, நான் முடித்து வந்தோடனே சும்மாவே இருக்கல. அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃபு கூடயே ஒர்க் பண்ணேன். ஹெச்ஓடி கூட ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு இது கிடச்சிச்சு. எம்ப்ளாய்மெண்ட்லி இன்ஜினியரிங்னு ஒரு ப்ரொஃபஸர் எடுப்பார், சதீவ்ஸ். அவர் கூட ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அவங்களாம் ஒர்க் பண்ணோம். அப்புறமா தனியாக ஒரு கம்பெனி, அவங்க ஒரு மோட்டிவேஷனில் அவங்க காட்டின ஒரு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் சுனாமி வந்துச்சு, நம்மளுடைய லைஃப் கொஞ்சம் மாறிடுச்சு. அப்புறமும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஷன் ஆர்கனைசேஷன், ஓகே சார், அதில் ஒர்க் பண்ணோம். ஓகே. ஒர்க் பண்ணி அந்த வேல்யூஷனில் சுனாமி ப்ராஜெக்ட் தான் ஃபுல்லாகவே 150 ஹவுஸ் பண்ணோம். நான் வந்து கிளைண்ட் சைடில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். என் கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அப்படி ஒர்க் பண்ணோம். அது முடிஞ்ச பிறகு அவங்க கூட இருக்கும்போது, ஏன் இங்கேயே ஒர்க் பண்ணுறீங்க, வாங்க அப்படின்னு. அது வரைக்கும் ஊரை விட்டு வெளியில் போகணுங்கிற எண்ணமே கிடையாது. படித்த காலத்தில் என்ன பண்ணுவோம், படிப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவோம், அப்புறமா கேட்டிசம் எடுப்போம். இந்த மாதிரி கோயில் காரியங்கள், ஃபாதர்ஸ் கிட்ட நல்லா பேசுவோம், ஃபாதர்ஸ் கூட இது பண்ணுவோம், அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் இந்த பாலர் சபை, OICS அந்த மாதிரி காரியங்களுக்கு இது பண்ணுறது. அப்புறமா யூத்து அதெல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுலேயே ஒரு கலைக்குழு ஒன்று வச்சுருந்தோம், உதயம் கலைக்குழுன்னு சொல்லிட்டு. அவர் இன்னும் இங்கே சினி ஆக்டரில் ரெஜினன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கலைக்குழு. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நடிப்பு சொல்லி கொடுக்குறது தான் அவரோட மெயின் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக சார். இப்போ 2002 சிவில் ஃபீல்டு நீங்கள் படித்ததுலேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 வருஷம். ஆமாம். 24. டோட்டலாக இன்னொன்று வந்து என்னென்னா, உங்கள் குடும்ப பின்னணிக்கும் இதுக்கும் டோட்டலாக என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட்டான. ஆமாம் சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் இதை பற்றி சொல்லித்தரதுக்கு ஊன்னு சொல்கிறது கூட யாருமே கிடையாது, இருக்க மாட்டாங்க. எப்பவுமே அந்த ஃபஸ்ட்டு சைல்டு, அதாவது மூத்த குழந்தை அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான ஒரு துறை படிப்போ ஏதோ ஒன்று, நம்ம தான் வீட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறோம், ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இந்த டிகிரியில் இவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும். வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்போ அந்த டைம்? வீட்டில் வந்து அப்பா வந்து ரொம்ப படிக்காத ஆளாக இருந்தாலும் அவன் விருப்பத்துக்கு பண்ணட்டும், பட் நல்லது பண்ணுவான்னு அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. ஒரு எனக்கு 8th படிக்க வரைக்கும் அவங்க வந்து எதுவும் அட்வைஸ் எல்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க, ஆனால் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே போகாத அங்கே போகாத அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு எனக்கு இப்போதைக்கு நான் நினைக்கிறேன், அப்பா அந்த மாதிரி என்னை நான் வளர்த்துனது
நான் இன்னைக்கு எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுறது ஃப்ரீயாக தைரியமாக போகிறதுக்கு. போக முடியாது. நான் கண்டிப்பா. இப்படி இருந்துட்டு நான் போகிறேங்கிறது பெரிய ஒரு ஹாப்பி தான். எப்போவுமே நான் நினைப்பேன், என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க நல்லா இருக்கவங்க, என்னை விட பெட்டராக இருக்கவங்க, கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு ட்ராவல் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போச்சானா யோசிக்கிறாங்க. நான் அப்படி இல்லை. இங்கேருந்து நான் இன்னைக்கு நாகர்கோவில் பண்ணேன்னா அங்கே போய் வேலையை முடிச்சுட்டு என்ன ஒன்றுமா பண்ணிட்டு மறுநாள் அன்னைக்கு நைட்டே கிளம்பி இங்கே வந்துடுவேன். வந்துட்டு திருப்பியும் ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. காலைல 7 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தோன்னு சொன்னோன்னா அடுத்து வந்து நம்ம ரொட்டீன் ஒர்க்கு தான். கண்டிப்பா. நம்ம சைட்டுக்கு போகிறது, அப்படியே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது, இப்படி தான் நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லா வீட்லயும் அந்த ஃப்ரீடம், அதான் சுதந்திரம் அது வந்து இது வந்து அப்பா மூலமாக தான் எனக்கு. அப்பா வந்து அந்த நேரத்தில் அங்கே போகாது இங்கே போகாது அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு அந்த பயம் இருந்திருக்கும். நான் எது அதை சொல்ல வரேன்னா, அந்த அப்பா வந்து அந்த கட்டுப்பாடு காமிக்காமல் இருந்தது, கட்டுப்பாடு போடாமல் இருந்தது. எனக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டடாக நான் இன்னைக்கு பயணம் செய்கிறது, வேலை விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஓகே கண்டிப்பா நம்மளால பாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. யாரும் நம்ம கூட இல்லாட்டா கூட நம்ம போகலாம். நிச்சயமா சார். கண்டிப்பா. ஏன்னா அந்த அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த சுதந்திரம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை பயன்படுத்தக்கூடிய குழந்தையும் உங்களைப் போல அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம். அந்த சுதந்திரம்னு சொல்லும்போது தான் சொல்ல வரேன் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா கண்டுக்காமல் இருக்காங்க, அம்மா கண்டுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா என்ன சினிமா தேட்ரு, தேவையில்லாமல் பீச்சு, அந்த மாதிரி பார்க்கு அப்படின்னு போகாமல் எங்கள் வீட்டிலேருந்து பீச்சு பக்கத்தில் இருந்தாலும் தேவையான டைமில் போயிட்டு அந்த ஈவினிங் டைம் கண்டிப்பா. போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்தோமே தவிர, அதை மிஸ்யூஸ் பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பா. அந்த அதுதான் அந்த அந்த எண்ணமும் வரல. நிச்சயமா. அதான் கடவுள் கிருபைனால. எனவே நீங்க வந்து உழைக்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் கரெக்டா நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோம் இந்த டைம் அப்படின்னா நமக்கு அந்த அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த நேரங்கள்ல கரெக்ட் தான் சார். கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை ரொம்ப கச்சிதமா நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறத உங்ககிட்ட இருந்து நிச்சயமா கத்துக்கலாங்க சார். ஓகே. இப்போ வந்து சிவில் ஃபீல்டு நீங்க சொல்லிட்டீங்க தொடக்கத்துல அங்கே ஊர்லேயே இருந்து நிறைய விஷயங்கள். இப்போ எல்லாருக்குமே வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றது ஒரு பிரச்சனை. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து அப்பா அம்மாவோடைய அந்த நிழலில் நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கவலையும் நமக்கு இருந்திருக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெருசாக எதுவும் நமக்கு இருந்திருக்காது. அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். வேலைக்கு போகிறப்போ ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு நெருடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா முதல்ல அந்த சமுதாயத்தை நம்ம நேர்பட என்ன பண்ண போகிறோம், எதிர்கொள்ள போகிறோம்னு சொல்லி. அப்போ உள்ளூருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடுவோம். ஓகே நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஒரு சேஃப் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஊரை தாண்டி வெளியே வந்து வேலை பார்க்க வர்றப்போ கண்டிப்பாக ஒரு தயக்கம் அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்து அந்த இது மட்டும் எனக்கு இருக்குல்ல சார். என்னன்னு தெரில. பட்டு நம்ம வேலைக்கு போகிறோம். ஸோ எனக்கு ஒரு சின்ன கடவுள் நம்பிக்கை ரொம்ப கொஞ்சம் சின்னதாக எல்லாரோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த ஏதோ நினைக்கிறேன். அவனை எவ்ரிடே நாங்கள் வீட்டில் ப்ரே பண்ணுவோம். ஆமாம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம். அது பேர் உட்காந்து நான் யாராவது தங்கச்சி, நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அக்காவும் நானும் தூங்கணும்னு சொன்னேன்னா அம்மா கிள்ளி விடுவாங்க. பின்னால் தான் நாங்கள் முன்னாடி இருப்போம், அம்மா பின்னாடி இருப்பாங்க. அந்த டைமில் எங்கள் வீட்டில் லைட்டும் கிடையாது. ஒரு விளக்கு தான், அந்த மண்ணெண்ணெய்னால் எரியக்கூடிய விளக்கு தான் வச்சுருப்போம். அதை வச்சு நான் இல்லைன்னா மெழுகுவத்தி கொளுத்தி வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் தூங்கணும்னு சொன்னோன்னா அப்படி கிள்ளி விட்டுருவாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணனால என்ன தெரில. பட் அது ஃபாதர்ஸோட நல்ல பழகினதுனால அந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை அதிகம். ஆனால் எனக்கு அங்கே போகிறோம், எனக்கு இந்த இதெல்லாம் இல்லையேங்கிற ஒரு பயமே வரல சார். அது சொல்லுவேன். அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்பி போகிறோம், ஃபேமிலியை நம்பி போகிறோம் அப்படிங்கிற இதே இல்லை. எனக்கு நான் இங்கே தங்குனது இங்கே தான் அரும்பாக்கத்தில் ஒரு இது கம்பெனியில் தான் வந்து தங்கினேன். ஓனரோட வீடு தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா சேலரிக்கு தான் நான் சென்னையில் 2007 ஜனவரியில் நான் பிளேஸ்மெண்ட் வாங்கி 3000 ரூபா. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா 12000 ரூபா ஊரில் வாங்கினேன், இங்கே வந்து 3000 ரூபா வாங்குறீங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்தது நான் 4500 ரூபா சம்பளம் வாங்கினேன். அப்படியே படிப்படியாக அந்த டைமில் 12000 ரூபா வாங்கிட்டேன். அப்போ இதில் பண்ணும்போது 18000 ரூபா சம்பளம் வாங்கணும் வேல் டிவிஷனில். இப்படிலாம் இருந்துட்டு சரி ஒன்றும் பரவாயில்ல, நம்ம ஃபீல்டு மாறணும். ஃபீல்டுன்னு சொன்னா என்னதுன்னா சிவிலில் அது ஒரு கடல். எந்த ஒரு ஏரியா எடுத்தும் ஒர்க் பண்ணலாம். ஒரு டிராயிங் போட்டு கூட ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எண்ணம். நான் என்னென்னா டிசைனிங் போகணும், டிராயிங் அண்டு டிசைனிங் அந்த மாதிரி நம்ம இதாகணும்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு நான் அதுக்கு தான் சென்னைக்கு வந்தேன். நம்ம இப்படி இருந்தோன்னா எனது அப்போது சிவில் புரிஞ்சிருச்சு.
ஓகே. படிக்கும்போது எனக்கு நான் போனது போது சிவில் இப்படியெல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆனா ஒரு அந்த அனுபவம் ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் ஆக ஆக நான் செகண்ட் இயரில் 5th செமஸ்டர் வரும்போது தான் எனக்கு இதோட இது தெரியுது. அது வரைக்கும் நம்ம விளையாட்டாக தான் இருப்போம். கண்டிப்பா. ஆமாம், லாஸ்ட் பெஞ்சில் தான் இருப்போம். ஆனால் அவங்க கூட இருப்போம், அந்த சேட்டையெல்லாம் பண்ண மாட்டோம்னு வைங்களேன். அவனால ஆனால் இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தம் அடிக்கிற பசங்களோட இருப்போம், தண்ணி அடிக்கிற பசங்களோட கூட இருப்போம், ஆனால் பண்ணது கிடையாது. கண்டிப்பா. ஆனால் இதை யார் நம்புவாங்களான்னு தெரியாது. பட் கடவுள் கிருபைனால இல்ல சொல்கிறேன், இல்ல அப்படி நிறைய பேர் அந்த இருக்கிறாங்க. அந்த டீமோடு இருப்போம், அந்த இது கண்டிப்பா. கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மன நிறைவு. கான்ஃபிடென்ட். ஆமாம், அதில் நான் சொல்லுவேன், யார் கூட இருந்தாலும் நம்ம நீட்டாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாம நாமாவே இருக்கிறோம். ஆமாம், நம்ம யாரோட சாயமும் நமக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அந்த கண்டிப்பா சார். மாதிரி விஷயத்தில் இருந்தோம். இங்க ஓகே சார். இங்க தொடக்கத்துல வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு 12,000 18,000 சேலரியில இருந்து 3,000 அப்படிங்கிறப்போ இது மேல நோக்கி போகல, நம்ம வந்து ரிவர்ஸ்ல ஆ தான் வந்திருக்கிறோம். ம் ஓகேங்களா? இப்போ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அதுவும் நம்ம ஊர்ல இல்ல வெளியூருக்கு போய் ம் அங்க இது குறையுது அப்படிங்கிறப்போ இந்த சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியுமா, இல்ல நம்மளே பார்த்துக்க முடியுமா இப்படிங்கிற ஒரு தயக்கம் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு எனக்கு ஒரு ஐடியா எங்க ஆசிரியர் ஒருத்தர் சொல்ல என்ன அப்படின்னா 8 அடி முன்ன நோக்கி பாய்வதற்காக 4 அடி பின்னாடி வந்தா தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அப்போ ம் நம்ம அப்பனா தான் அந்த ஃபோர்ஸ்ல ஜம்ப் பண்ண முடியும், நல்லா தாண்டி போக முடியும் அப்படின்னு. அப்ப உண்மைக்கு அந்த நீங்கள் அதை மாதிரியான சொல்கிற ஒரு மாதிரி சுச்சுவேஷன் தான் இது. நீங்கள் சொல்கிறது இது 100% என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த 3,000 சம்பளம் வரும்போது எனக்கு நம்ம வந்து டிசைனிங் வரோம், பரவாயில்ல, இது ஓகே, இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. ஓகே. அப்போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம், ஆஃபீஸில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரே பண்ணுவேன். ஆனால் கடவுளே எனக்கு ப்ரேயர்னு சொன்னா அழுகையாக இருக்கும். திருப்பாடலை வாசிக்கிறது அழுகிறது, திருப்பாடலை வாசிக்கிறது வாசிக்கிறது அழுகிறது. நைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இரவு நடந்துச்சு. வா. 12 இரவும் என்னுடைய நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. சொன்னது கிடையாது. எங்கள் அம்மாட்ட சொன்னது கிடையாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ என் ஒய்ஃப்கிட்ட கூட இன்னும் சொன்னது கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். 12 இரவு தொடர்ந்து அழுதுட்டு இருந்தேன். அப்படியே அப்போ நான் ஊர்லேருந்து வரும்போது ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ம். அவங்க அப்போ தான் புதுசாக அந்த ஆஃபீஸ் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அதில் ஒரு ரூமை தந்துட்டாங்க. ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இதில் ராயப்பேட்டையில் நடந்துட்டு இருந்துச்சு. ம். ஸோ இப்படி அங்கே போயிட்டு வருவேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பில்லை இது பண்ணாங்க, சின்ன சின்ன டிராயிங்ஸ் தான் சார், நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது பண்ணுங்க, ஸ்டேபிள் பண்ணுங்க, அப்புறமா நம்ம ஸ்டேபிள் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கற்றுக்கணும்னு சொல்லி தான் நான் நினச்சது. கண்டிப்பா. அவங்க என்ன வச்சு அவங்க என்ன நான் இவன் இப்படி இருக்கானே என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேலரி தந்தாங்கன்னு நினச்சிட்டு அதுவும் இதாயிருச்சு. சரி அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 இரவும் இப்படி எனக்கு சேலரி பத்தல. நான் ஒரு நாளைக்கு செலவு பண்ணணும்னாலே எனக்கு அந்த டைம்லேயே எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா தேவைப்படுது. நிச்சயமா சாப்பாடு அது எல்லாம் சேர்த்து வரணும். இதில் நான் என்ன மிச்சம் பிடிச்சி நான் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அப்பா மட்டும் தான் சமாளிச்சுக்கிறாங்க. ஓகே. தம்பியும் அந்த நேரம் கடல் தொழில் இறங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு எதுவும் சப்போர்ட்டிவாக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே இருக்கும்போது எனக்கு நான் வேல்யூஷனில் ஒர்க் பண்ண நேரம் பித்தாவடியனில் என்னோட காலேஜ் மெட்டு, ஓகே. அதாவது காலேஜில் சீனியர் ம். அவர் வந்து நீ எங்கே இருக்க அப்படின்னு கால் பண்ணார். சொன்னேன், சார் நான் சென்னையில் தான் இருக்கிறேன். சொல்லவே இல்லை அப்படின்னாரு. இல்லை சார், நான் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வந்துட்டே இல்லை என்ன பண்ணுற அப்படின்னாரு. நான் இங்கே இப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆர்எம் கம்பெனியில், ஆர்எம்ஆர்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அங்கே என்ன பண்ணுறேன், சும்மா டிசைனிங்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ எதுவும் வேலை பார்க்கல, பில்லு தான் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி இதுவும் உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணணும்னே தெரில, எனக்கு ஒத்து வராததாக இருக்குது அப்படின்னேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்த பழக்கமே கிடையாது சார். காலேஜ் போனதும் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். ஓ. ஆமாம், அது காலையில் நான் மாஸ் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன். 7:15 நான் பஸ் பிடிச்சா 9 மணிக்கு காலேஜ். அங்கேருந்து திருப்பி நான் இங்கே வரும்போது 6:45 ஆயிரும். அடுத்து இப்படி போயிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வச்சுட்டாங்களே, ஒரு இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட சொன்னோன்னா, சரி இப்படி அங்கே ஒரு கம்பெனியில் ஒரு இருக்குது, பிளேஸ்மெண்ட் இருக்குது, நீ போறியா அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு நல்ல மனுஷன் தான், எதுக்கும் போய் பாரு, சேல்ரி என்ன எதிர்பார்க்குற அப்படின்னார். நான் உடனே ஏற்கனவே வாங்கின சேலரி கூட போகலை,
அதில் பாதி. ஆ. ஆமாம். 12 எனக்கு 7,000 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு. அப்படியா சரி போ அப்படின்னு சொன்னேன். அப்போ போனோன்னே உடனே கால் பண்ணால் இவர் சொல்கிறாரு, நீ 26ஆம் தேதி போல் 20ஆம் தேதி போல் வாங்க அப்படின்னு. ஓகே. நான் வந்து பொங்கல், அதனால் நான் ஊருக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு ஃபேமிலியில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது, போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணேன்னா ஆரோக்கியராஜ் சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன், சர்க்கார் ஃபவுண்டேஷனில். அப்போ சர்க்கார் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. ஓகே. கூப்பிட்டு வீட்டுக்கு போய் அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போன மாதிரியே இல்லை, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு போன மாதிரி போயிட்டு அங்கே வச்சு எல்லாத்தையும் பேசி என்ன பண்ணுற, எது பண்ணுற, எப்படி என்ன படிச்சிருக்கிறேன் எல்லாம் கேட்டு, எங்கே ஒர்க் பண்ணுற, எப்போ ஜாயின் பண்ணுற, இப்படி தான் கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு ஒரு வாழைப்பழம் கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ப்ரே பண்ணோம். ப்ரே பண்ணிட்டு இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோ. அப்போ நான் சொன்னேன், இப்படி பேக் எல்லாம் எனக்கு அங்கே இருக்குது, அங்கே கேட்டால் விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கேட்டால் விட்டுருவாங்க சார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு பெட்டர் சேலரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், அவங்க பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறேன், நீ வெளியிலேயும் ட்ரை பண்ணின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அவர். ஓகே. முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அப்படி சொன்னேன்னா ஓகே அப்படின்னு. அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஆட்டோ பிடிச்சி என்னை கோயம்பேட்டில் கொண்டு விட்டார். அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி ஸ்டெப்பாக இங்கே வந்து அப்படி இப்படின்னு நல்லபடியாக இப்போ ஒரு சைட் இன்ஜினியராக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக கடவுள் கிருபையினால பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ எந்த ஃபீல்டு, என்ன தொழில், நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு பிரச்சனைகள், சவால்கள் அப்படின்னு சொல்லி இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியான சவால்கள் இங்கே நீங்கள் சந்திச்சது, இதெல்லாம் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாத ஒரு தருணம் அப்படின்னு நீங்கள் சொன்னா எதை சொல்லுவீங்க சார்? எல்லாம் அங்கே நெம்லியில் ஒரு சர்ச் ஒன்று பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மட்டும்தான். ஆமாம், சைட் இன்ஜினியர் நான் தான், அக்கௌண்டன்ட் நான் தான், எல்லாம் ஒரு ஃபோர்மேனும் நான் தான். ஏன்னா ஃபோர்மேன் ஏன் சொல்கிறேன்னா, அவர் இருந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியர்ஸ்கிட்ட இருந்து ஐடியாஸை வாங்கிட்டு போய் மார்க் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணுறது தான். ஸோ அந்த வேலையை நான் பண்ணுவேன். ஆமாம், பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 70 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஏறி தான் அந்த என்ன சொல்கிறது, டூமில் மேலே ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கும். அது ஒரு ஸ்டாச்சு வைக்கிற ஒரு ஒன்று பண்ணோம். அது ஸ்டாச்சு வைக்கிறோன்னு பண்ணிவிட்டு அப்புறமா அதில் ஹைட் இன்னும் இதாகலைன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டாங்க, ஸ்பீக்கர்லாம் அதை வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கு மேலே தான் இது கிராஸ் வச்சாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் தான் மார்க் பண்ணேன். ஒரு நாள் ஃபாதர் வர்றாரு, ஃபாதர் செங்கோல் வந்துட்டு இருந்தானா, ஜான் பெனட் ஜான் எங்கே அப்படின்னு சுற்றி கேட்கும்போது எங்கள் லேபர் ஒரு அக்கா சொல்கிறாங்க, சித்தாள் சொல்கிறாங்க, சார் மேலே இருக்கிறாரு. மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு நான் இப்படி தான்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த ஆலய வடிவமைப்பு. ஆமாம், அந்த அப்போ தான் எனக்கு அது வரைக்கும் நான் இவ்வளோ ஹைட்டுக்கு ஏறி இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி மெட்டலில் நம்ம இப்போ எம்எஸ் மெட்டலில் சஃபோல்டிங் போடுறோம், பைப்பு அண்ட் அதை வச்சு நம்ம அதெல்லாம் கிடையாது, வெறும் கொம்பு சாரம். அதை கட்டி இருந்தாங்க. அதில் நம்ம அது தொங்குறதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும், தொங்கி அப்படியே அடுத்தடுத்த இது பிடிச்சிட்டு அந்த போலீஸ்காரன் போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அப்படி இப்படி போகிற மாதிரி நமக்கு எப்படி மேலே போவோம், அந்த மாதிரி போயிட்டு பண்ணோம். இப்போ நீங்கள் தொடக்கத்தில் இந்த சிவில், நீங்கள் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டீங்க, சிவில் வந்து ஒரு கடல், எந்த ஃபீல்டுனாலும் உள்ளே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இது தொடக்கத்தில் நீங்கள் 2022 படித்து அப்புறம் அந்த வேலைக்கு வரக்கூடிய அந்த சூழலில் இருந்த அந்த டைம் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இன்றைக்கும் நிறையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அது எந்த அளவுக்கு மாற்றம் கண்டு இருக்கிறது, எந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது? ஓப்பனிங்ஸ் இப்போவுமே நிறையவே இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா இன்னும் மேன் பவரை மட்டும் தான் நம்பி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஆமாம், அதுக்கு நம்ம வந்து இதாகணும், அதை ஹேண்டில் பண்ணுறது எங்களை மாதிரிப்பட்ட இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரெடி ஆகணும். ஸோ நம்ம ஃபீல்டில் இல்லைடா அவன் எவனாவது கொண்டு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு, என்ன டெக்னாலஜி வருதோ அதை பற்றி நம்ம உடனே லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன புதுசாக நம்ம அதில் இன்னும் நம்ம புதுசாக யாராவது நம்ம இப்போ கிரியேஷனில் இல்லை. ஸோ ஆமாம், அதை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னும் பெஸ்ட்டாக நம்ம என்ன கொடுக்க முடியும். ஆமாம்மா, இப்போ டைமிங் இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அது 1 மாதத்தில் எப்படி கட்டணும்,
ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் யோசிக்குவேன். யோசிக்கிறது. ம். இப்ப நெறைய இந்த கட்டடக்கலைகள் அப்படின்னு நம்ம சொல்றப்போ, அதிலே இன்னைக்கு நெறையா இது வந்துருச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 3 மாசம் கட்டக்கூடிய பில்டிங் 1 மாசம் அப்படிங்கிறது ஒரு ம். திங்கிங். இப்ப இந்த நெறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நெறைய சில வீடியோஸ், யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் ம். பார்க்க முடியுது. என்னன்னா, அந்த கண்டெய்னர் பேஸ்டு ஆமா. ஹவுசஸ். சிலது என்ன அப்படின்னா, வெளிய சிமெண்ட் அந்த இது கான்கிரீட் எல்லாமே வெளிய பிளேஸ் பண்ணி, அப்புறம் அத டிராவல் பண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய ஆமா. அந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆஃபீஸ எடுத்துக்கிடுங்களேன். எங்கேயுமே சுத்தி எதுவும் நம்ம கிரேன் வச்சு யூஸ் பண்ணவே முடியாது. முடியாது. ஆமா. எல்லாமே நம்ம இது பண்ணி தான் மேனுவலா மேனுவலா தான் தான் பண்ணி கொண்டு வரணும். இந்த மாதிரி இடத்துல நம்ம சின்ன சின்ன மிஷினரிஸை வச்சு நம்ம எப்படி ஒரு மாசத்துல பண்ணலாம். பண்ணணும். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒரு இடத்துல இருக்குதும், அவங்கயே மோல்டு பண்ணிடுவாங்க. எல்லாமே முடிச்சிருவாங்க. திருப்பி அது லோட் பண்ணி கொண்டு வந்து இங்கே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா. கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாஞ்சத்திரத்தில் அங்கே பாப்பாஞ்சத்திரம் சொல்லல, செம்பரம்பாக்கத்தில் அங்கே ரெடி பண்ணுறாங்க. இங்கே மதுரை வாயிலில் கொண்டு வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அதால் அதுக்கெல்லாம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம இந்த சிச்சுவேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா பில்டிங்கை சுற்றி ஒரு 3 மீட்டர் தான் கேப் இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறது? அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் அப்டேட் பண்ணிக்கணும் நம்மள. ம், ஓகே சார். இப்போ சிவில் அப்படிங்கிற மட்டும் ஜென்ரலா சிவில் அப்படின்னா இன்ஜினியரிங் ம், அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வருது. இப்போ நிறைய என்னன்னா இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய பெருகிட்டாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ்க்கான அந்த வேலை வாய்ப்பு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பரவலான ஒரு செய்தி எல்லா இடங்கள்லையுமே நமக்கு. அது நாட் ஓன்லி சிவில் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்ட்லையும் அப்படி இருக்குது. இப்போ சிவில் இன்ஜினியரிங்ல அந்த மாதிரியான சூழல் இருக்குதா? சார் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லவே இல்லை. உண்மைக்கு அது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் யார் என்ன யோசிக்கிறாங்களோ அதை அவங்க பண்ணலாம். ஓகே. நான் இன்னைக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னு சொன்னேன்னா, அதுக்கு நான் என்ன வேணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா பண்ணிடலாம். பண்ணிடலாம். கண்டிப்பா. இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க எல்லாம் லாய்க்கு இல்லைப்பா. நான் ஏதாவது ஆ, அது ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓனர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் எப்போவுமே ஜாப் இருக்காது. கண்டிப்பா. அப்ப நம்ம முயற்சி பண்ணணும். என் விருப்பப்படி நான் இருப்பேன். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறேன் சார். இப்போ சிஓ இருக்காருன்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அதுக்கு நான் கொஞ்சமாவது முயற்சி பண்ணி ஒர்க் பண்ணணும். கொடுக்கணும். கண்டிப்பா. ஸோ அதுவே இல்லை. நான் 9 மணிக்கு சைட்டுக்கு போகணும், 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். நான் 10 மணிக்கு போவேன், 9:30க்கு போவேன், எனக்கு கிடைக்கிற பஸ்ஸில் போவேன். அதுக்காக எனக்கு இந்த பஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு டைம் போயிருங்கிற எண்ணம் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன்னா, அங்கே நமக்கு வேலையும் வந்து இல்லாமல் தான் இருக்கும். கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா நம்ம அதுக்கு ஏற்றாற்போல நம்மள தயார் செஞ்சிருக்கோம். ஒரு இடத்துக்கு 9:30க்கு போகணும், அதுக்கு இவ்வளவு நேரம் டைம் எடுக்கணும், அதுக்கு ஏற்றாற்போல முன்னரே ஆமாம் சார். கிளம்பி நம்ம வரணும். ம். அந்த அந்த இன்வால்வ்மெண்ட் வேணும் ஆமாம் ஆமாம், அப்படின்னு கண்டிப்பாக. சொல்றீங்க நீங்க நிச்சயமா. ஸோ இப்போ வந்து எல்லா துறைகள்லையுமே இருப்பது போல இங்கேயும் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ம், யார் அதை வந்து தன்வயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்களோ அவங்களால என்ன பண்ண முடியாதா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சார். ஸோ இன்னைக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் வந்து இந்த தொழிலாளர் வாரத்துல உழைப்பில் உண்மை நன்மை அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயில நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். அதுல இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அந்த சுதந்திரம் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அடக்கி அடக்கி வைக்கின்ற பொழுது 2 விதமான விஷயங்கள் நடக்கும். ஒன்று என்னன்னா உடச்சிக்கிட்டு யார் பேச்சையும் கேட்காம வெளியே ம், வரக்கூடிய சூழல் வரும். இன்னொன்று வெளியே எதிர்கொள்ளாமலே முடங்கி இருக்கக்கூடிய பயமான ஒரு சூழல் பயமான அப்படிங்கிறது சூழ்நிலை. வரும். அது அதனால இந்த ரெண்டுமே ஆபத்தான ஒன்று. அப்போ அதற்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத அப்பா கிட்ட இருந்து நீங்க சொன்ன ஒரு நல்ல ஒரு மெசேஜ். எனக்கு எல்லாருக்குமே அதை புரிஞ்சிருக்கும். அதே நல்ல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதற்கும் அஞ்சாமல் என்னனாலும் நம்ம வந்து அதுல துணிந்து நிற்க வேண்டும், நமக்கானது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொன்று முக்கியமான விஷயம் உங்களுடைய அந்த ப்ரேயர்ஃபுல் லைஃப், அதை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. ம், நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரியான கடினமான தருணங்களை இறைவனுடைய உடனிருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ம், முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு, ம். நாம அவர் கூட இருக்கோமாங்கிறதான் ஆமாம், பெரிய அங்கதான். பிரச்சனையே. அப்ப அந்த வகையில நானும் அவரோட கரெக்டா இருந்தேன் ம், அப்படின்னா நிச்சயமா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நிறைய நல்ல நல்ல சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுடைய பகிர்வுல இருந்து கிடைச்சிருக்கு சார். இப்ப இந்த வேலையில மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இந்த உழைப்பாளருடைய வாரத்துல நீங்க என்ன ஒரு சின்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா சார், ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம எங்கே இருக்கோங்கிறத ஃபஸ்ட்டில் புரிஞ்சுக்கணும். என்னவா இருக்கோங்கிறது 2வது புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன கேட்டான்னா ப்ரேயர். காலையில் எழுந்து நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு எந்த காரியத்தையும் நம்ம செஞ்சான்னு சொன்னோன்னா நல்லா இருக்குங்கிறத, அது முழு மனதோட நம்ம ஏனோ தானோன்னு இல்லாமல் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு பண்ணிட்டோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும். அது எந்த தோல்வியும் தராது. கொஞ்சம் சர்க்கிள்கள் இருக்க தான் செய்யும். என்னோட இது மாதிரி நான் 12,000லேருந்து 7,000 வந்து சாரி 3,000 வந்து அப்படியே திருப்பி இப்போ வளர்ந்து இருக்கிற மாதிரி தான். அந்த அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும்
அவங்க அந்த சர்க்கிளை கண்டு பயப்படாமல் அடுத்து நம்ம போகணும் அப்படின்னு நம்ம பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலே அது வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் நம்ம முழு மனசோட பண்ணணும். நிச்சயமா. எந்த வேலையுமே நம்ம முழு மனசோட பண்ணிட்டோம்னா இன்னைக்கு நைட்டு முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிருவோம். கண்டிப்பா. நைட் எத்தனை மணி ஆனாலும் நம்ம முடிச்சுட்டு தான் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டை பற்றி யோசிப்போம்னா கரெக்டாக அது முடிஞ்சிரும். அது நம்ம என்னன்னா நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பா. அது எந்த மதத்தினராக இருக்கட்டும். நிச்சயமா. ஆமாம், கடவுள் ஒரு ஆள் நம்மளை எப்போவுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம பதிலாளியாக நம்ம ஒர்க் பண்ணணும். அதுதான் நமக்கு தந்து இருக்கிறது. கடவுள் தந்துட்டாரு. அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தான் அவர் பார்க்குறாரே தவிர அதை பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்காருங்கிற எண்ணத்தோடு நம்ம செஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா சார். ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் வந்து கடவுளுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பதிலாளி. அவருக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்ம வீடியோத்தில் சொல்ற மாதிரி தான் எல்லாருக்குமே அந்தந்த தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நாம எப்படி பயன்படுத்தி அவருக்கு பதில் சொல்றோம் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா உங்களுடைய அனுபவத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய பயங்கர பிஸி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் மாதா தொலைக்காட்சியினுடைய அழைப்பு ஏற்று மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்காக இந்த தொழிலாளர் வார சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிறைய வாழ்வியல் சிந்தனைகளையும் வாழ்வியல் படிப்பினைகளையும் வந்து எனக்கும் சரி மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் சரி நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இது பலருடைய வாழ்விற்கு ஒரு நிச்சயமான ஒரு முன் உதாரணமாக முன் மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை சார். ஸோ மாதா தொலைக்காட்சி இனிய எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். நன்றி சார். என்னை அழைச்சமைக்கும் ரொம்ப நன்றி சார், இந்த ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, தொழிலாளர் வாரத்தில் உழைப்பில் உண்மை நன்மை என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய அன்பு சிறப்பு விருந்தினர் ஜான் பெனட் அவருடைய பகிர்வை நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த பகிர்வு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வியல் சிந்தனையும் ஒரு புதிய மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஸோ இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். நன்றி, வணக்கம்.